நேற்று முளைத்த காளான்களுக்கெல்லாம் இன்று நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. களத்துக்கு வரட்டும். அவர்கள் எந்த வகையில் அடிக்கின்றார்களோ அதைவிட 100 மடங்கு வேகமாக ஒரே அடியில் பிடரியை சிலுக்கின்ற வண்ணம் அடிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் தயாராக இருக்கின்றது. டெல்லியில் பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேசியதை விமர்சித்த தாவேகா தலைவர் விஜய்க்கு திமுக அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாததற்கு காரணம் அன்றைக்கு பெருந்தொற்று கோவிட். அதன் பிறகு நடைபெற்ற கூட்டத்தில் அன்றைக்கு கலைஞருடைய நினைவு நாளை ஒட்டி அந்த கூட்டம் வந்ததால் நிதியமைச்சரை அந்த கூட்டத்தில் பங்கேற்க செய்கிறோம் என்று சொன்னபொழுது நிதியமைச்சர் தேவையில்லை என்று மறுத்ததால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை. 3வது முறையாக நடைபெற்ற கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதற்காக வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருந்ததால் அந்த ஆண்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியாத நிலை. கடந்த ஆண்டு ஒன்றியத்தினுடைய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தினுடைய பெயர் கூட எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக காரணத்தை சொல்லி கடந்த ஆண்டு மறுத்தது உண்மை. இந்த ஆண்டு கூட எந்தவித பார்ப்பவர்கள் மஞ்சள் காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பதை போலத்தான் இருக்கும். எங்களுடைய முதல்வர் இந்த ஆண்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு முதல்வரை சந்திக்கின்ற போது கூட தமிழகத்திற்கு மறுக்கப்படுகின்ற தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற கல்வி உதவித்தொகையை திரும்ப தர வேண்டும் என்றுதான் வற்புறுத்தி வந்திருக்கின்றார். ஆகவே எங்களுக்கு மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. மற்ற இயக்கத்தை போர் சுற்றி வந்து பின்புற வாசல் வழியாக பாஜகவோடு கள்ள உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. நேற்று முளைத்த காளான்களுக்கெல்லாம் இன்று நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. களத்துக்கு வரட்டும். அவர்கள் எந்த வகையில் அடிக்கின்றார்களோ அதைவிட 100 மடங்கு வேகமாக ஒரே அடியில் பிடரியை சிலுக்கின்ற வண்ணம் அடிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் தயாராக இருக்கின்றது. ஏதோ ஒரு நாள் அறிக்கையில் ஏதோ ஒரு நாள் ரோட் ஷோ செய்துவிட்டு செல்லுகின்ற முதல்வர்கள் எங்கள் முதல்வர் அனுதினமும் மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற முதல்வருக்கு 2026ஆம் ஆண்டு மகுடம் சூட்ட தமிழக மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இது போன்ற அறிக்கைகளால் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகின்ற இந்த கட்டுமானம் கடற்கரையிலே கட்டிய மணல் கோட்டைக்கு சமமானது. இது நிச்சயம் தகர்க்கப்படும், தகர்த்தெறியப்படும். திமுக குடும்ப சூழ்நிலை காரணமாக தமிழக மாநிலத்தை அடமானம் வைத்து மத்திய அரசு திமுக அடைக்கலம் புகுந்திருக்குன்னு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. அதை எப்படி பாக்குறாரு? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் He is bacha in politics. Doesn't know anything. He is a bacha in politics. Doesn't know anything.